ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நேற்று மிஞ்சிய சாதத்தை தயிர் போட்டு அதில் பழைய கஞ்சி சாப்பிட போகிறேன். அதுக்கு சைடிஷ், எனக்கு பிடிச்ச சைடிஷ் வந்து நான் செய்ய போகிறேன். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பழைய கஞ்சி சாப்பிட்டேன்னா கருவாடு வறுவல் இல்லாமல் என்னால் சாப்பாடு இறங்கவே இறங்காது. என்னதான் வகை வகையாக வந்து கஞ்சிக்கு சைடிஷ் இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு கருவாடு இல்லாட்டினா அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது எனக்கு. ஸோ அதனால நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் சைடில் கருவாடுமே நான் ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து பழைய கஞ்சியோட கருவாடு வறுத்து சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலில் வந்து பழைய மிஞ்சின சாதத்தை எடுத்து அந்த சாதத்தில் இருந்த தண்ணியவே அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி கிளறி எடுத்துட்டு அது கூட நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தயிர் ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், அந்த பழைய கஞ்சி வாசனை நல்லாவே வரும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பழைய சாதம் மீதி இருந்துச்சுன்னா அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி நான் வந்து கருவாடு இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அதனால் சைட் பை சைடாக வந்து எனக்கும் நான் செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ரெண்டுமே அட்டகாசமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ கருவாடு வந்து பொரிச்சு எடுத்துட்டேன், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. 4 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மதியம் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் அதோடையே நான் சேர்த்து சாப்பிட்டுக்குவேன். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 பீஸ் வந்து நான் சேர்த்துருவேன். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல வந்து எதுவுமே நான் போட மாட்டேன், வெறும் மிளகாய் தூள் மட்டும். அதுவும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் வந்து சேர்ப்பேன். வேறு எந்த தூளுமே நான் சேர்க்கவே மாட்டேன். அதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ இதை ரெண்டையுமே வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் இந்த மாதிரி குழு குழுன்னு பழைய கஞ்சி வித் தயிர், அது கூட சூப்பரான இது மாதிரி சைடிஷ் வந்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கஞ்சி வித் தயிரோட வெறும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். தயிர் ரொம்ப சேர்க்காதீங்க, கொல கொலன்னு. கொஞ்சம் தண்ணியும் சாதமாக சாப்பிடுங்க. பழைய கஞ்சி ரொம்பவே ஆரோக்கியமானது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நல்லா தண்ணியும் கஞ்சியுமா வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட சைடிஷ் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய கஞ்சினா ஊறுகாய் இல்லாமல் எப்படிங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.